காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தேர் திருவிழாவை அமைச்சர்கள் ரமேஷ், தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். முதலாக நடைபெறும் தங்கத்தேர் விழா சிவவாத்தியங்கள், கும்மிப்பாட்டு, சிலம்பாட்டம், வான வேடிக்கைகளுடன் களை கட்டியது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை ₹6.65 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கோடைகாலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பித்த நிலையில் முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மேலும் சத்துணவுக்கு அதிக அளவில் முட்டை செல்வதாகவும் உள்ளூரில் தேவை அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஞாயிறு விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நாடி கிணற்றில் நீராடவும் முடிக்காணிக்கை செலுத்தவும் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரமும், சாமி தரிசனத்திற்கு 5 முதல் 6 மணி நேரமும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மேலும் தரிசன வரிசையில் அடிப்படை வசதிகள் போதவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர். காரைக்கால் ஞாயிறு வாரச்சந்தையில் வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு 3 மடங்கு உயர்ந்தது. புதினா கட்டு ₹80, கொத்தமல்லி ₹70, கருவேப்பிலை ₹80, பீன்ஸ் கிலோ ₹160, இஞ்சி ₹280 வரை விற்பனையானது. தஞ்சை, திருச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரத்து குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்த நிலையில் அதிக அளவில் காய்கறிகள் வாங்க வந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை அருகே புது மல்லவாடி திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத அக்னி வசந்த விழாவையொட்டி துரியோதனன் படுகடம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. களிமண்ணால் செய்யப்பட்ட துரியோதனன் உருவத்தை பீமன் வதம் செய்யும் நிகழ்வை 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்து 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இடையான்குடி சாலை இந்திரா நகர் ரயில்வே கேட் அருகே ரகசிய தகவலின் பேரில் நடத்திய சோதனையில் இடையான்குடி, சென்னை மற்றும் திருச்சியைச் சேர்ந்த 4 பேரிடம் இருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அந்த போதைப் பொருளை மலேசியாவுக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்ததை அடுத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை அம்பத்தூரில் காய்ச்சலுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சிகிச்சை அலட்சியம் நடந்ததாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி நெஸ்லின்ரியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் விசாரணையை தொடர்ந்து மருத்துவர்கள் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 8 மாதங்களுக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்ட சிறுமியின் உடல் இன்று தோண்டி எடுக்கப்பட்டு அதிகாரிகளின் முன்னிலையில் உடற்கூறாய்வு நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. தண்டபாணி நிலையம், வேலவன் விடுதி உள்ளிட்ட தேவசான விடுதிகளில் உள்ள சாதாரண மற்றும் ஏசி அறைகளுக்கான கட்டணம் முந்தைய தொகையில் இருந்து 300 முதல் ₹1500 வரை உயர்த்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பக்தர்களிடம் எந்த ஒரு கருத்து கேட்பும் நடத்தாமல் முன்னறிவிப்பின்றி திடீரென விடுதி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் இருந்து சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் சத்திய சந்திர சேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாத யாத்திரையாக ஓரிக்கை மகா சுவாமிகள் மண்டபம் சென்றனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆர்த்தி மற்றும் அகல் விளக்குகளுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். இருவரும் ஜூலை 29 முதல் சாதுர்மாசிய விரதத்தை அங்கு கடைபிடிக்க உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிவு விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்ட நிலையில் அபாய கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டன. கன்னிகைப்பேர் கிராமத்தில் இயங்கி வந்த தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு விபத்தில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தொழிற்சாலையை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் தொழிற்சாலை வளாகத்தில் இருந்த அபாயகரமான ரசாயனங்கள், கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டன.
தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள சக்தி விநாயகர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மயிலாட்டத்துடன் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் சென்றனர். மேல் பாட்சாப்பேட்டையில் உள்ள சக்தி விநாயகர் கோயில் குடமுழுக்கு திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் சக்தி விநாயகர் பெருமானுக்கு பால், நெய் அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மயிலாட்டத்துடன் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் சென்றனர். தமிழகத்தில் வேப்பம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் முதியோர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் வேப்பங்கொட்டைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சித்த மருத்துவம் மற்றும் வேப்ப எண்ணெய் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் இந்த விதைகளுக்கு இந்த ஆண்டு போதிய விளைச்சல் இல்லாத நிலையிலும் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஒரு கிலோ 165 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு பெரிய வியாபாரிகள் வாங்க முன் வராததால் 70 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த 5 சவரன் தங்க நகையை மீட்ட பெண் தொழிலாளர்கள் அதனை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கட்டட தொழிலாளர்களான சத்யா, சசிகலா ஆகியோர் சமுத்திராப்பட்டி குளக்கரை சாலையில் மீட்டெடுத்த தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் உரிய உரிமையாளர் கண்டறியப்பட்டு நகை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேர்மையாக செயல்பட்ட இரு பெண்களுக்கும் காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரியில் டைமிங் தகராறில் அரசு பேருந்து பெண் நடத்துனரை ஓட்டுநர் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து மோத முயன்றதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் பெண் நடத்துனரின் புகாரின் பேரில் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடியில் ஆனி மாத கொடை விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. சின்னமாடு, பூஞ்சிட்டு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 38 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணையில் போதிய நீர் இருப்பு ஏற்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த மாதம் 20 அடியாக சரிந்ததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவானது. தற்போது முல்லை பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 350 கனஅடி வீதம் நீர் திறக்கப்பட்டதால் வைகை அணை நீர்மட்டம் 34.02 அடியாகவும் நீர் இருப்பு 553 மில்லியன் கனஅடியாகவும் உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 134 கனஅடியாக உள்ள நிலையில் மதுரை, தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக 86 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. மாமல்லபுரம் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மலிவு விலை சிக்கன் பிரியாணி விற்பனையை சுற்றுலாத்துறை தொடங்கியுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு என தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களிலும் புராதன பொழுதுபோக்கு மையங்களிலும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் 99 ரூபாய்க்கு பிரியாணி விற்பனை தொடங்கியுள்ளது. அதன்படி மாமல்லபுரம் வந்த சுற்றுலா பயணிகள் கமகமக்கும் சிக்கன் பிரியாணியை வாங்கி ருசித்து பார்த்தனர். சென்னை மணலி புதுநகரை அடுத்த விச்சூர் பகுதியில் ஓராண்டிற்கு மேலாக பயனற்று படுதடைந்து கிடந்த பொது கழிவறையை தொழிலாளர் நலச்சங்கம் தனது சொந்த செலவில் முழுமையாக புதுப்பித்துள்ளது. மேலும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக தெருவிளக்குகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. மணலி சரக உதவி ஆணையர் விவேக் கண்ணன் முன்னிலையில் இக்கழிவறை திறந்து வைக்கப்பட்டது. திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அழகிரி நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக ஆட்சி கவிழும் என்ற கனவில் திமுக இருப்பதாகவும் அது ஒருபோதும் பலிக்காது என்றும் தெரிவித்தார். 1 மாதத்தில் விழுந்துவிடும், 2 மாதத்தில் விழுந்துவிடும் என்பதெல்லாம் அவர்கள் தீட்டுகிற திட்டத்தினுடைய மதிப்பீடாக இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் 5 ஆண்டுகள் நிலைத்த ஆட்சியை தமிழ்நாட்டில் வழங்கும். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் படகு சேவை எப்போது தொடங்கும் என சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி நடைபெறுவது வழக்கம். இருப்பினும் நடப்பாண்டில் அருவிகளில் 3 முறை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் சுற்றுலாத்துறை சார்பில் குளத்திற்கு தண்ணீர் முழுமையாக நிரம்பாததால் படகு சவாரி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் விரைவில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொள்ளும் வகையில் சுற்றுலாத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிபோதையில் சிமெண்ட் கலவை இயந்திரத்தை ஓட்டிய ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாறுமாறாக வந்த வாகனத்தை போக்குவரத்து காவலர் வாகனத்தில் ஏறி கட்டுப்படுத்தி சாலையோரம் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி நந்திக்கு எண்ணெய், திரவிய பொடி, பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 18 விதமான பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஓசூரில் நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணவர் வெற்றி ஆனந்தன் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் நேரில் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீதி லீடர்ஸ் அமைப்பை தொடங்கியுள்ள அண்ணாமலை பாஜகவுடன் தொடர்பில்லாதது போல் பேசுவது வடிவேலு காமெடியைப் போல இருப்பதாக கிண்டலாக கருத்து தெரிவித்தார். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த வடிவேலுக்கு காமெடி மாதிரி தான். இவ்வளவு நேரம் இருந்து எப்படா கண்டுபிடிச்சியன்னு கேட்குறது மாதிரி இந்த கொண்டையை மறைக்காமல் விட்டியப்பா அப்படிங்கிற கதையாக இருக்குது. அது மாதிரி சகோதரர் அண்ணாமலை கொண்டையை மறைக்காமல் விட்டார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் மெயினறிவி செல்லும் வழியில் ஒலிபெருக்கியில் பாடல் ஒலிக்கச் செய்து சில இளைஞர்கள் குத்தாட்டம் போட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். கேள்வி எழுப்பிய சிலரிடம் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. போலீஸ் போன் பண்ண போலீஸ் போன் பண்ண போலீஸ் போன் போன் பண்ண விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் சுவாசக் கோளாறு பாதிப்புகளுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சிங்கமாட தெருப்பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள நீர்வரத்து ஓடையில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன. இதில் சிலர் அடிக்கடி தீ வைப்பதால் குடியிருப்பு முழுவதும் புகைமண்டலமாக மாறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் ஆவடியில் இருந்து பாடி நோக்கி சென்ற எம்டிசி அரசு பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நின்றது. இதனால் பயணிகள் நடுவழியில் இறக்கப்பட்ட நிலையில் பேருந்தை பயணிகளை தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயன்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்த முன்வடிவை கைவிட வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும் 35 கிலோ அரிசி முறையை மாற்றும் முன்வடிவு மாற்றுத்திறனாளிகளை பாதிக்கும் என்பதால் அதை கைவிட வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நாகேஸ்வரமுடையார் கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர், இளநீர், பழச்சாறு, தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் முதலான நறுமண திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் 2 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். திருச்சியைச் சேர்ந்த மூர்த்தி மதுரையிலிருந்து திருச்சிக்கு தனது காரில் சென்றபோது செவந்தாம்பட்டி பிரிவு சாலை அருகே கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த செல்வம் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மீனாட்சி சுந்தரமும் அவரது மனைவி புஷ்பமும் படுகாயமடைந்தனர். மதுரை மாவட்டம் நரிக்குடி அருகே சுண்ணாம்புக்கல் கலந்த மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். திம்மாபுரம் பகுதியில் உள்ள அரசு நிலத்தில் காவலர்கள் சோதனை நடத்தினர்.
அப்போது அங்கு லாரி மூலம் சுண்ணாம்புக்கல் கலந்த மணல் திருடப்படுவது தெரியவந்தது. இதனையடுத்து மணல் திருட்டில் ஈடுபட்ட பாரபத்தியைச் சேர்ந்த பெரியசாமி மற்றும் ஆறுமுகம் ஆகிய இருவரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து மணலுடன் லாரியை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. வாஷிங்டன் நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த பனியன் நூல் மற்றும் துணி வேஸ்ட் குடோனில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் காட்டன் நூல் வேஸ்ட், பனியன் வேஸ்ட், புத்தகங்கள், அட்டைப்பட்டிகள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. சென்னை ராயபுரம் அருகே கணவரை இழந்த பெண் காவலரை மறுமணம் செய்து கொள்வதாக கூறி 97 சவரன் நகைகள், 42 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த புகாரில் ரவுடி கைது செய்யப்பட்டார். மணலி புதுநகர் காவல் நிலைய குற்றப்பிரிவில் பணியாற்றி வரும் கணவரை இழந்த காவலரை மறுமணம் செய்வதாக கூறி திருவொற்றியூரைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சிவராமன் 97 சவரன் நகை, 42 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு கார், இருசக்கர வாகனம், வைரத்தோடு ஆகியவற்றை வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த சிவராமனை காவலர்கள் கைது செய்தனர். சாயப்பட்டறைகள் மூடப்பட்டதால் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதிப்பை காரணமாக காட்டி 10க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் மூடப்பட்டதால் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சாயப்பட்டறை கழிவுநீரை சுத்திகரிக்க அரசு பொது சுத்திகரிப்பு வளாகம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே திருமணமாகி 3 மாதங்களே இளம்பெண் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீர்த்திகாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கணவர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினரை கைது செய்ய வலியுறுத்தி பெரம்பலூர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் சொத்துக்காக பெற்ற மகனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு 3 ஆண்டுகளாக நாடோடியாக தவித்த முதியவர் ஒருவர் சட்ட போராட்டத்தின் மூலம் தனது சொந்த வீட்டிற்குள் மீண்டும் நுழைந்தார். மணலியைச் சேர்ந்த முதியவர் மகாலிங்கம் தனது பேத்திக்கு சொத்தை எழுதியதால் மகனால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக கோவில்களிலும் பேருந்து நிலையங்களிலும் தங்கி வந்த அவர் உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவால் நீதியை தன்வசமாக்கியுள்ளார். 3 ஆண்டுகள் கழித்து தனது சொந்த வீட்டிற்குள் குடியேறிய அந்த முதியவர் மறைந்த தன் மனைவியின் புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் மல்கிய அந்த காட்சி அங்கிருந்தோரை நெகிழச் செய்தது. ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பெரியநந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரியநந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சைச்சாறு, விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கடலூர் அருகே பட்டா விவகாரத்தில் கிராம உதவியாளரை வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளப்பாக்கம் கிராம உதவியாளராக இருக்கும் சக்திவேல் என்பவரின் வீட்டிற்கு சென்ற இளைஞர்கள் சிலர் தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் பட்டா வழங்க கோரி வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து அவரையும் அவரது மனைவி மற்றும் மருமகனையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூரிலிருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கருப்பம்பாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. செந்தில்நாதன் என்பவர் நடத்தி வரும் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஊழியர்கள் ஒருங்கிணைந்து தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததைத் தொடர்ந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தண்ணீர் லாரிகளுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தமிழக அரசியலில் திமுகவை தவிர வேறு யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். கோயில் நிலங்கள் 35,3078 கரூர்ல இருக்க அந்த
அதனால இது ஆரோக்கியமான அந்த கருத்துக்களை எடுத்துக்குவோம், ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம். அதனால யாரையும் எதிரியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தீய சக்தியை தவிர. மதுரையில் நடிகர் மதுரை முத்து அமைத்த நூலகத்தை திறந்து வைத்த பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் விஜயின் செயல்பாடுகள் இதுவரை திருப்திகரமாக இல்லை என்று கருத்து தெரிவித்தார். இப்போ இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமேல் பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சென்னையை அடுத்த பாடி அருகே சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு உள்ளே உரிமையாளர் தூங்கிக் கொண்டிருந்த போது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டிஎம்பி நகரைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் தனது காரில் ஏசியை ஆன் செய்துவிட்டு உள்ளேயே தூங்கியுள்ளார். அப்போது காரில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்துள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதும் மதியழகன் வெளியேறினார். பின்னர் மளமளவென கார் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளன. ஜூலை 17 முதல் 31 வரை HLO செயலி மூலம் பொதுமக்கள் சுய கணக்கெடுப்பில் பங்கேற்கலாம். தொடர்ந்து ஆகஸ்ட் 1 முதல் வீடு வீடாக கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் நகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நிலம் மற்றும் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி 500க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாடமங்கலத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியிலிருந்து 400 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய கஜன்குளம் கால்வாய் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய சுமார் 2 ஏக்கர் அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் 2 JCB இயந்திரங்களுடன் பொதுமக்கள் கால்வாயை தூர்வார வந்த நிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பிரியாணி கொண்டு சென்ற டெம்போ மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். சேலத்தில் உள்ள பிரியாணி தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து தருமபுரியில் உள்ள கடைக்கு டெம்போவில் பிரியாணி அனுப்பி வைக்கப்பட்டது. சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபொழுது பின்னால் வந்த கார் மோதி இந்த டெம்போ வாகனம் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் டெம்போவில் பயணித்த 2 பேர் பலத்த காயமடைந்ததுடன் 50,000 ரூபாய் மதிப்பிலான பிரியாணி சாலையில் கொட்டி வீணானது.